நம்ம படம் ஜெகுராம் மூவி ஜனவரி 30க்கு ரிலீஸ் ஆகுது. கேரளாவில், தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் தான் பண்ணல. ஆனாலும் நீங்கள் நினச்சிட்டா இந்த படத்தை கொஞ்சம் ரீச் ஆக முடியும். உங்கள் கையில் தான் இருக்குது இதெல்லாம். அதனால் நான் இந்த படத்தை நாங்கள் ப்ரெஸ்ஸு இது கேரளாவில் இருந்தாலும் தமிழ்நாட்டாக இருந்தாலும் உங்களால் எது வேணாலும் செய்ய முடியும். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை எப்படி ரீச் ஆக்கலாம், இந்த படத்தை பற்றி எப்படி அந்த லெவலுக்கு கொண்டு வரலான்னு உங்களால் முடியும். அப்புறம் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். இருக்குது. ஆனால் நம்ம படத்தோட சென்சர் நடந்துட்டு இருக்குது. நமக்கு 30க்கு தானே இது. நமக்கு 22 முன்னாடி நமக்கு சென்சர் கிடச்சிடும். சார் அதே மாதிரி சின்ன பட்ஜெட் வந்து தியேட்டர் வந்து கிடைக்கும் கம்ப்ளைண்ட் சார் பண்ணுங்க. தியேட்டர் கொஞ்சம் கம்மியானாலும் படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தியேட்டர் கிடச்சிடும். அது மலையாளம் இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி. கண்டென்ட் படம் நல்லா இருந்துச்சுன்னா தியேட்டர் கிடச்சிடும். ஃபஸ்ட் டைமில் ஆர்டிஸ்டை பார்த்துக்கிட்டு பேனரை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தியேட்டர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது எல்லா இடத்துலையும் அப்படி தான். இங்கே இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் அப்படி தான். ஆனால் படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தியேட்டர் கிடச்சிடும். இப்போது ஃபஸ்ட் டைமில் இங்கே மலையாளத்தில் தான் ரிலீஸ் பண்ணது. டேரக்ட் மலையாளம் தான் செய்யுது. ஆமாம், இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படி தான் இருக்குது. ஆனாலும் இந்த படத்துக்குள்ளே கொஞ்சம் ஹாரர் போன காலத்திலேருந்து நிறைய விஷயத்தை சொல்கிறது. ஜெகுராம்னா சும்மா ஒரு கேரக்டர் நேம் மட்டும் இல்லை. அதுக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும் தெக்கன் கேரளத்தில் அந்த ஒரு முன்னாடி இருந்தால் ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்டோரி. அதை வச்சு தான் ஜெகுராம். அப்படி தான் அதுதான் ஜெகுராமோட ஸ்ட்ராங். யாரு? ஆமாம், பர்மிஷன்லாம் வாங்கிட்டேன். நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த மாதிரி மலையாளத்துல தான் ஃபுல் ஃபிளெஜ்டா வில்லனா வந்து பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு. தமிழ் படங்கள்ல உங்களை வந்து அங்கீகரிக்கலையா இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்ல வில்லனா? இப்போதான் அங்கீகரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கீகரிக்கலன்றீங்களா? அதாவது வில்லன் கூட ஹீரோ கூட நடிச்சதுனால தான் வந்து மற்ற லாங்குவேஜ்லையுமே கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காங்க. ஸோ அங்கீகரிக்காம மற்ற லாங்குவேஜ் கூப்பிட மாட்டாங்களே. இங்கே வந்து மலையாளத்தை தான் நான் சொல்லலை. மலையாளத்துலேருந்து இங்கே நம்ம சின்ன சின்ன ரோலில் பண்ணியிருந்தாலும் அங்கேருந்து கூப்பிட்டு பிக்கப் பண்ணி அங்கே பிக் பண்ணுறாங்களே, செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ஸ் கூட நடித்தவங்களையும் அடையாளம் கண்டு கூப்பிட்டு அங்கே நடிக்க வைக்கிறாங்க மெயின் வில்லனா. அதை பார்த்துட்டு இப்போ இங்கேயும் மெயின் வில்லனா இப்போ நிறைய படங்களை பண்ணிட்டு தான் இருக்கு. பட் ஃபஸ்ட்டு எங்கேருந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னும் போது அது மலையாளத்திலேருந்து கூப்பிட்றாங்க. ஸோ என்னை மட்டும் இல்லை, என்னை மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து இங்கேருந்து கூட்டின்னு போய் பெரிய பெரிய படங்களில் மெயின் வில்லனாலாம் நடிக்க வச்சுருக்காங்க. நடிக்க வைக்கும் கூப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே பண்ணலன்னு இல்லை, இப்போ அதை பார்த்துட்டு இப்போ இங்கேயும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ஸ்டார்ஸ் படத்தில் பண்ணணும்னு ஒரு முயற்சி பண்ணுறோம் இல்லையா. அது மாதிரி நடந்ததுன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நிறைய புதுமுகங்கள் நடிக்கிற படங்களை மெயின் வில்லனாக இப்போ கொடுத்துட்ருக்காங்க தமிழில். இப்போ அதுவே வந்து இன்னும் பெரிய ஸ்டார்ஸ் படத்தில் கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக பண்ண முடியுன்ற கான்செப்ட் இருக்குது. அது இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. ரொம்ப வேணா பண்ணுவேன். உண்மையிலே எனக்கு வருமா வராதான்ற டவுட்டு இல்லை. இப்போ காலையில் நான் வரும்போது கேள்விப்பட்டேன், கண்டிப்பாக வரலன்னு தான் கேள்விப்பட்டேன். உண்மையிலே மனசை பாதிக்க தான் செய்யுது. ஏன்னா விஜய் சார் மட்டும் இல்லை, எந்த படமுமே வந்து செலவு பண்ணி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அது சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆனால் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்.
அது வரலங்கிற போது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. சின்ன படங்களுக்கு வந்து அது நடிக்கிற ஆர்டிஸ்ட் தான் வந்து பெரிய ப்ரொமோஷனா இருக்கும். இந்த படத்துல வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணன் சார் இருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ்க்கு ஏன் வரல, கூப்பிடலையா, எதனால, என்ன காரணம்? இல்லை, ஆக்சுவலாக வந்து எல்லாருமே ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. நான் கூடும்போது நான் சொன்னேன் 7ஆம் தேதியிலேருந்து நான் வேறு கம்பெனிக்கு டேட் கொடுத்துருக்கேன் மேடம், என்னால் வர முடியுமான்னு தெரியல. ஒருவேளை டேட்டு ஷூட்டிங் ஏதாவது போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வரேன், 100% ஷூராக வரேன்னு தான் சொன்னேன். ஸோ எல்லா நடிகர்களுக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. இப்போ ஆக்சுவலாக என் ஷூட்டிங் போஸ்ட்போன் ஆயிடுச்சு பொங்கலுக்கு அப்புறம், அதனால தான் இங்கே வர முடிஞ்சுது. ஒருவேளை நான் இன்னைக்கு இங்கே வந்தலைன்னா என்னையும் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. பட்டு இது வந்து எல்லாருமே வேணும்னே பண்ணுறதில்ல. வரணும். இப்போ எனக்கெல்லாம் வந்து 1 மாதம் மீது கொடுத்துட்டு பட் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா தெரியல, பட் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. நான் வந்திருக்கேன். ஒருவேளை மற்ற நடிகர்களுக்கும் இந்த மாதிரி டேட் ப்ராப்ளம் இருந்தனால வராமல் இருக்கலாம். இது வந்து யதார்த்தமாக நடக்கிறது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் ஒருத்தருமே அதுவும் தான் நினைப்பாங்க. 2 பெரிய படங்கள் இந்த மாசம் ரிலீஸ் ஆயிடும். நீங்க ஹீரோ பண்றதுனால சிவகார்த்திகேயனுக்கும் விஜய்க்கு போட்டியா உங்க படத்தை ரிலீஸ் பண்ணீங்க? அதெல்லாம் கிடையாது. நம்ம இப்போதான் இப்படி வளர்ந்துட்டு இருக்கோம். நீங்க எங்கேயோ போய் மேலே போய் வைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. போட்டியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்க படம் ஜெயிச்சா போதும், சந்தோஷப்படுவோம். வாங்க. நான் எதிர்க்கிறேன். சொல்லுங்க சார். நீங்க பேசும்போது சொன்னீங்க, இப்போ வர நடிகர் ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து கிளாமரை பேஸ் பண்ணி தான் வராங்க அப்படின்னு சொன்னீங்க. எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க, யாரை சொல்றீங்க? இப்போ நீங்கள் வரது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நாங்கள் செலக்ட் பண்ணி வந்தோம். அதாவது தேவியானி, நான், சிவலட்சுமி, நாங்கள் எல்லாமே ஒரு ஜானரில் வந்தோம். ஓகேங்களா? பட் இப்போ நீங்கள் ஜானரே பார்த்தீங்கன்னா கிளாமர் பேஸில் தாங்க இருக்குங்க. முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி ஹீரோயின்ஸ் ஐ கான்ட் டாஸ் வெரி வெரி ஃபியூ பீப்புள் வி கேன் சே தட் தேர் நாட். தவிர்த்து எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நல்லா ஹோமியாக வருவாங்க, அடுத்த படத்தில் இமீடியட் கிளாமர் வந்துடுறாங்க. அந்த சேம் ஜானர் இப்போ சிவலட்சுமி, நம்ம தேவியானி, இப்போ நாங்கள் பண்ண மாதிரி அதே மாதிரி ஹோம்லியாகவே போகிற ஹீரோயின்ஸ் இப்போ யாருமே கிடையாதுங்க. ஃப்ராங்காகவே சொல்ல போனோம். எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹோம்லி, அடுத்தது பார்த்தா ஜஸ்ட் ஆப்போசிட்டாக கிளாமர் பண்ணுறாங்க. இப்போ கிளாமரில் தான் போட்டி போடுறாங்க. அது அழகி போட்டி தான் நடக்குதே தவிர நடிப்பில் போட்டி நடக்கல ஃப்ராங்காக. அதே மாதிரி இப்போ தமிழ் படங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் நடிகைகளை வந்து நடிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? தட்ஸ் வெரி ட்ரூன்னு நான் உண்மையிலே நாங்களாம் தமிழ் நடிகைகள், நாங்களாம் எத்தனையோ படங்கள் எங்களை புக் பண்ணியிருக்கலாம். பட் மலையாளத்தார் தான் எங்களை கூப்பிட்டு புக் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து எங்களுக்கு விமானம் டிக்கெட்டை கொடுத்து ஹோட்டல் ரூமை கொடுத்து புக் பண்ணுறாங்க. ஆனால் சென்னையிலே எங்கள் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, எங்களை திரும்பி கூட பார்க்கல. அது என்னவோ தெரியல, தமிழில் ஒரு ஃபேஷன், மலையாள ஹீரோயின்ஸ் கொண்டு வருவாங்க, மும்பை ஹீரோயின்ஸ் கொண்டு வருவாங்க. தமிழ் ஹீரோயின்ஸான நாங்கள் 1-2 பேர் தான் முன்னுக்கு வந்திருக்கோமே தவிர மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் மலையாளி ஹீரோயின்ஸ் தான் பண்ணிட்டு. இந்த ரகுராம் படம் வந்து எனக்கு வந்து 100வது படம். எனக்கு ஆக்சுவலாக அந்த படம் ரகுராம் படம். இது முன்னாடி நிறைய படம் பண்ணியிருக்கேன். தெரியும், மம்பட்டியான், முண்டாசு பற்றி, மருதராணியம், சவரகத்தி, பேட்டை, சீசா, இப்போ ரீசெண்டாக வானரன், அப்புறம் சாவி, இது மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு மலையாள படம் பண்ணணும் ரொம்ப நாளாக எனக்கு பெரிய ஆசை ஒன்று இருக்குது. நிறைய கதைகள், நிறைய டிஃப்ரெண்டான கதைகள் ஜேர்னலில் மலையாளத்தில் வரனால அதில் ஒரு படம் பண்ணணும். மலையாளத்தில் ரொம்ப நாள் ஆசை. மலையாளத்தில் நண்பன் சம்பத்துக்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், வச்சு நான் ஒரு மலையாள படம் பண்ணணும் அப்படின்ட்டு. சம்பத் ஒரு பெரிய அடியை நான் அடித்தான் மாளிகாபுரத்தில், பெரிய ஹிட் அடித்தான். அதுமாதிரி ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய அங்கீகாரம் கூட பார்க்கும்போது பெரிய அங்கீகாரம் அந்த படத்தில் கிடச்சிது. அது மாதிரி ஒரு மலையாளத்தில் வந்து எனக்கும் ஒரு ஏரியா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்படி இருக்கும்போது தான் ஆர்கே வெள்ளி மேகம் அப்படின்ற படத்தில் வந்து நம்ம சின்ராசு வந்து இந்த டைரக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இவங்க 4 பேரில் ஒருத்தனா வந்து ஹீரோ கூட 4 பேர் ஒருத்தனா வந்து பண்ணணும், ஆமிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நான், கொட்டாச்சி, நடேஷ், சின்ராசுக்கு 4 பேர் சென்ட் பண்ணுறாரு. நான் அந்த 4 பேரில் ஒருத்தன் வந்து மேக்ஸிமம் பண்ணுறதில்ல, அவாய்ட் பண்ணுறேன். பட் இது வந்து மலையாள படம்னால இதில் ஒரு எனக்கு சின்ன ஒரு லிங்க் கிடைக்கும், இது மூலமாக மலையாளத்தில் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு 4 பேரில் ஒருத்தனா பண்ணேன். ஒரு காமெடி கேரக்டர் அது பண்ணி முடிச்சு ஆர்கே பண்ணி முடிச்சோடனே டைரக்டரை பார்த்தேன். அங்கே ஃபஸ்ட் டைம் அவர் பார்க்கும்போது டைரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிப்பு சொல்லி கொடுத்துருந்தாரு. பயங்கரமாக அவரோட எக்ஸ்பிரஷன், அங்கே நடிகரோட எக்ஸ்பிரஷன்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு. அப்பயே நினச்சேன், நம்ம தேடிட்டு இருக்க இயக்குனர் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்தது எனக்கு அவர் மேலே. ஏன்னா ரொம்ப டெடிகேஷனாக ஒர்க் பண்ணார். அவரோட ஒர்க்கு வந்து அப்படி ஒர்க் பண்ணுவார். நம்ம
இவ்வளோ படம் பண்ணுறதுனால எந்த படம் வந்து நல்ல படம், எந்த படம் வந்து இந்த உப்புமா படம் அப்படின்றது தெரியும். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் படம் அந்த படம் பார்க்கும்போதே ஒரு நல்ல டைரக்டர் நான் கிடைச்சிருக்கேன்னு நம்பிக்கை இருந்தது. அந்த படம் பண்ணி நான் நார்கே வெள்ளிமயம் படம் பண்ணி முடிச்சு ரிலீஸ் ஆகும்போது டப்பிங் பண்ணும்போது என்கிட்ட வந்து டைரக்டர் சின்ன கதை சொன்னார் என்கிட்ட. சும்மா அப்பப்போ பேசிட்டு இருப்பார் அவர்கிட்ட. அப்புறம் ஒரு நாள் நான் அடுத்த படத்தோட இந்த ஹீரோ வந்து நீங்கள் தான் அப்படின்னாரு. எனக்கு அது பயங்கர ஷாக்கு, சர்ப்ரைஸ் எனக்கு ஆக்சுவலான படம். ஏன்னா 4 பேரில் ஒருத்தனா பண்ணி மலையாளத்தில் வந்து எனக்கு பெரிய லாங்குவேஜில் எனக்கு பெருசாக தெரியாது. இருந்தாலும் என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சு டைரக்டர் வந்து அடுத்த படத்தோட ஹீரோ சார் நான் வந்து மலையாளம் எனக்கு பெருசாக தெரியாது, நான் பார்த்துக்குவாங்க அப்படின்னாரு. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து எனக்கு பெருசாக நம்பிக்கை கொடுத்து எனக்கு வந்து மலையாளத்தில் வந்து பெருசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அது நான் காலம் ஃபுல்லாக அவருக்கு வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் மலையாளத்தில். ஏன்னா இப்படி ஒரு பெரிய ரோலு ரகுராம் அப்படின்ற இடத்துல எனக்கு பெரிய ரோல் கொடுத்து எனக்கு மலையாளத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட டைரக்டர் வந்து ஏன்னா ஒரு நடிகனை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டர் எவ்வளோ கான்ஃபிடென்ட் நடிகன் மேலே இருக்குதோ அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு அவருக்கு எவ்வளோ நம்பிக்கை வச்சாரு. நானும் முடிஞ்ச அளவுக்கு அந்த நம்பிக்கை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன் டைரக்டருக்கு. ஸோ சைனு சாவுகடன் சார் உண்மையே எக்ஸலண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 7 படம் பண்ணியிருக்காரு மலையாளத்தில். இது 8வது படம். இந்த படம் அவ்வளோ நாங்கள் அந்த டீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 30 நாள் ஒரு ஃபேமிலி மாதிரியே ஆஃப்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து எனக்கு முண்டாசப்பட்டிக்கு அப்புறம் அந்த ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்ச படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ரகுராம் தான். நம்ம ப்ரொடியூசர் எல்லாம் கூட நாங்களாம் வந்து ஒன்றா உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அது நான் ஒரு பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டு நம்ம பெருசாக நடிக்கிறோம் அப்படின்றது வந்து எதுவுமே இருக்காது. நான் வந்து மலையாளத்தில் ஏதாவது டவுட்னா கூட நான் இவர்கிட்ட கேட்டுப்பேன், அப்புறம் சுனில் சாரை கேட்டுப்பேன், அப்புறம் சஜித் அவன்கிட்ட கேட்டு எப்படி டயலாக் மாடுலேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆத்தென்டிக்காக இருக்கணும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பண்ணணும். பட் அவங்க மலையாளம் எனக்கு சொல்லியிருப்போம். அவ்வளோ வந்து எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்லியாக எனக்கு வந்து ரொம்ப பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மலையாள இண்டஸ்ட்ரியில் போனோன்னா அவ்வளோ பெரிய மரியாதை, அவ்வளோ பெரிய எல்லாருமே டெடிகேஷனாக கூட ஒர்க் பண்ணும்போது உண்மையாக இந்த கலை தாய்க்கு நான் நன்றி சொல்லணும். அப்புறம் அதிர்சா மோகன் என் கூட பேரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அவங்ககிட்டயும் நான் சில டைலாக்ஸ்லாம் கேட்பேன் மலையாளத்தில் பேசுவேன். ஏன்னா அவங்க கூட தான் மேக்ஸிமம் டைலாக்ஸ்லாம் இருக்கும். சில டைலாக்ஸ் அவங்ககிட்ட கேட்பேன், அவங்க இது மாதிரி இருக்குது மீனிங் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு தேங்க்ஸ் அதிர்சா. ஸோ சார்மிளா மேடம் எனக்கு அக்கா தான். அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க தம்பி ரொம்ப பாசமாக எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி அவங்க கூட நான் பண்ணது. அவங்க இந்த தம்பின்னு பேசும்போது ரொம்ப அழகாக அவங்களெல்லாம் நான் ஹீரோயினை பார்த்து நான் பிரமிச்சிருக்கேன். அவங்க கூட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். டோட்டல் இதெல்லாம் எங்கள் டீமில் எல்லாருமே அந்த டீம் நல்லா அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. நண்பன் சம்பத்ராமன் சொன்னோம். இவர் சார் டைரக்டர் கேட்டார் வந்து இது மாதிரி ஒரு கேரக்டர் வில்லன் கேரக்டர் ஒன்று இருக்குது, யார் தமிழ் மலையாளம் தெரிஞ்ச மாதிரி வேணும் அப்படின்னாரு. சார் நான் ஒன்று சார் சம்பத்ராம் நல்லா இருக்கும் அப்படின்னேன். உடனே சம்பத்ராம்கிட்ட மச்சி இது மாதிரி மேட்ரு இது மாதிரி கேரக்டர் ஒன்று இருக்குது அப்படின்னா சம்பத்தடி பேசுகிறேன் தான், நீ சொல்கிற டேரக்டர் தான் பேசுகிறேன் தான். அவன் சொன்னோன்னு எனக்காக ஒத்துக்கிட்டான். அவன் நண்பன் அது வந்து நண்பனுக்கு தேங்க்ஸ். அவன் ஒரு மேடையில் சொல்லியிருந்தான், அது கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே மேடையில் நானும் அவனும் போடா வாடான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மேடை அமைந்து அமைச்சு நம்மளுக்குள்ள அப்படின்னு சொன்னான். அது நண்பா அது வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கோஆப்ரேஷன் ஷூட்டிங் ஸ்பாட்டும் எனக்கு வந்து அந்த ஒரு சில ரிஸ்கான ஃபைட்டில் இருக்கும்போது எனக்கு அவனுக்கு சொல்லி பேசி நாங்கள் பண்ணிக்கிட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறம் அரவிந்த் என்னோட நண்பர் டியர் பிரதர், ப்ரொடியூசரோட பையன். எப்படி ப்ரொடியூசரோ அது அப்படியே ஜெராக்ஸ் தான் அவர். 2 பேரும் அவ்வளோ டீமில் வந்து அவ்வளோ மிர்ஜாகி அப்படியே எங்களை டீமில் பார்த்துக்கிட்டாங்க. அரவிந்த் நான் ரொம்ப கேஷுவலாக இருந்தேன், ரொம்ப ஜெல்லாக இருந்தது. அடுத்த படம் இதே டைரக்டர் அஸ்திகாரி பண்ணுறாரு, அந்த படத்தோட ஹீரோ அவர். ஸோ பண்ணுறது இவங்க அடுத்த படத்தில் அவங்க ஹீரோயினாக பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி அர்னால்டு நான் ஒரு திக்கு தெரியாத காட்டில் மாட்டிட்டு முடிச்ச மாதிரி என்னடா மலையாளத்தில் இருக்கிறோம் யாருமே நம்ம தமிழ் யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போது அர்னால்டு அங்கே தமிழ் நம்மளோட அண்ணா நான் இருக்கேண்ணே திடீர்னு குரல் பார்த்த கும்பல் அண்ணா யாருன்னு பார்த்தா நம்ம தமிழ். அவர் ஃபேமிலி பிக்னிக் ஸ்பாட் மாதிரி வருவார். அவர் ஜாலியாக அவருக்கு குழந்தை ஒய்ஃபு எல்லாம் வந்து பாய் பெட்ஷீட் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. எல்லாம் ஸ்பாட் பெட்ஷீட் போட்டு அங்கே போய் உட்காந்துட்டு ஆனால் ஈவினிங் எல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுப்பாப்புல. ஆனால் அவர் 4-5 ஸ்நாக்ஸ் எல்லாம் எனக்காக வாங்கி வச்சு பாக்கெட் மிக்சரு காராசு இதெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாப்புல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அர்னால்டு. அப்புறம் மணியேட்டா கேமராமேன் மணியேட்டா ரொம்ப வெரி ஹார்ட் ஒர்க்கு மணியேட்டா. அவர் நான் என்னென்ன நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு மணியேட்டா வந்து அப்படி வேலை பார்ப்பாப்புல. ஸோ இது டைரக்டரும் கேமராமேனும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. மணியேட்டா ஐ லவ் யூ, சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க, தேங்க்ஸ். அப்போ நம்ம ரைட்டரு ஸ்டோரி ரைட்டர் சுதிர் சக்கரநாதன் எல்லாருமே எனக்கு வந்து இவங்க எல்லாமே வந்து நான் இங்கேருந்து தமிழ்லேருந்து போய் மலையாள படம் பண்ண மாதிரி இல்லை, நான் இங்கேருந்து தமிழ் படம் பண்ணி அங்கேயே போய் தமிழ் படம் பண்ண மாதிரி எல்லாருமே அப்படி ஒரு கோஆப்ரேஷன்ஸ் டோட்டல் டீமே வந்து அப்படி இருந்தாங்க. அப்புறம் வினிதா மேடம் கோ ப்ரொடியூசர் எங்கே இருக்கான்னு தெரியல.
அவங்களும் சரி எல்லாருமே அவங்க அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே எங்கள் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. எல்லாமே ஃபுட்டுலேருந்து நான் என்னெல்லாம் பயந்தேனோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது கேரளாவில். ஸோ அப்படி வந்து பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இதில் முக்கியமாக ஒன்று சொன்னால், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஏரியா நானும் டைரக்டர் காலையில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா 20 நாளாக நான் அப்படி தான் கஷ்டப்பட்டேன். ஒரு கட்டு ஒன்று போடுவாங்க, அவர் என்னை பிடிச்சி 2 கை இந்த அப்படி பிடிச்சிட்டு 2 இந்த பக்கம் 2 பிடிச்சிக்கிட்டு ஒரு இறுக்கி 4 சுற்றுவாங்க, உடம்பு ஃபுல்லாக கட்டு, அது பேண்டேட் மாதிரி கட்டு இங்கே வரையும் கட்டிடுவாங்க. நான் பேசுறது அடியிலிருந்து பேச முடியும், இங்கே தான் பேசணும். அவ்வளோ மூச்சு முட்டுரும், அந்த அளவுக்கு போட்டு அவரும் டைட் பண்ணி, ஏன்னா லூஸ் ஆகிட்ட விடாது, லூஸ் ஆகிட்ட அசிங்கமாக இருந்தாலும் டைட் பண்ணி கட்டு வர்றாரு. எனக்கும் டைரக்டருக்கு காலையில் அந்த பெரிய போராட்டம் இருக்கும். அது சாயந்தரமான அந்த சபரிமலையில் மாலையை கேட்டுற மாதிரி சாயந்தரமான அவர் தான் வந்து அந்த கேட்டுவார், காலையில் வேணால் அவர் தான் அந்த இதை போடுவார். ஸோ அப்படி ஒரு டோட்டல் டீம், டைரக்ஷன்ஸ் டீமு. நீங்கள் மலையாளத்தில் இந்த படம் பார்க்கும்போது ஃபுல் ஆக்ஷனு, டான்ஸ், ஃபைட் மாஸ்டர், அப்படி கிட்டத்தட்ட ஃபைட்டும் ஆக்ஷனும் அவ்வளோ மிக்ஸ்டாக அந்த படத்தில் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டர் எல்லாமே இந்த என்ன டைரக்டர் நினைக்கிறாரோ அது இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே, ஆர்டிஸ்ட் புது ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்காது. மேக்ஸிமம் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாம் அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி தான் எல்லாருமே வேலை பார்த்தது. எல்லாருமே சுந்தரியாக்கா, சரி சௌந்தர்யாக்கா மாதிரி, அவங்க லீனாக்கா, அவங்க அந்த தூளில் வர அவங்க மாதிரி அந்த அக்கா மாதிரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வயலண்ட்டாக பண்ணி பார்க்க தான் அப்படி சாஃப்டாக இருக்காங்க, பயங்கர வயலண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. எல்லாம் இவங்களும் பயங்கர ஃபைட்டு, தூக்கிட்டு போகிற ஒன்று ஷார்ட்லாம் ஒன்று இருக்குது. நான் ஜென்ஸு தூக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, என்ன லேடிஸ்லாம் தூக்கிட்டு போவாங்க, அதுவும் கட்டையை வச்சுலாம் தூக்கிட்டு போகல, ஒருத்தர் காலை பிடிச்சிக்கிறது, முன்னாடி 2 கையை பிடிச்சி நடுவில் முட்டு கொடுத்து நிற்கிது. நான் இதில் வேற தூக்கிட்டு ஓடுவாங்க மேலே அந்த மலையில். அவங்க 2 பேர் தான் ஸ்டேரிங் மாதிரி திருப்பாங்க. மேடம் இது உடம்பு மேடம், ஸ்டேரிங் மாதிரி திருப்பாதீங்க, கொஞ்சம் பார்த்து இருப்பேன். ஐயா நான் இல்லைங்க டேரக்ட் அங்கே சொல்லாங்க, திரும்ப உடம்பு சாணம் அப்படி திரும்ப இங்கே பிடிக்கும், அப்படி திரும்பி கூட ஓடணும் தொட. ஏன் இது என்ன பெரிய அப்படின்னா, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்த நாள் அதே இடத்துல பெரிய பாம்புலாம் இருந்தது. ஏன்னா எடுத்தெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா. நினச்சேன் ஏதாவது கீழே தூக்கி போட்டுருந்தீங்கன்னா என்ன. ஆனால் அந்தளவுக்கு எல்லாருமே டோட்டல் டீம் கஷ்டப்பட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இது ஒரு அருமையான ஒரு நடிகனா ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஒர்க் பண்ண படம் வந்து இந்த ரகுராம். ஸோ ஏதாவது கொஸ்டின் தான் நீங்கள் கேளுங்க. சொல்லுங்கள். சொல்லி பேசு சார். புரியுது. ഗുഡ് മോർണിംഗ്. ഞാൻ ക്യാപ്റ്റൻ വിനോദ്. ക്യാപ്റ്റൻ വെച്ചാൽ ആർമിയിൽ 34 ഇയർ വേலை பண்ணிட்டு தானே இதில் இந்த ஃபீல்டில் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டில் ഞാൻ തമിഴ് இந்த നാടിന്, அதில் ഈ നാട്ടുകാർക്ക്, இந்த வீட்டுக்காருக்கு, പിന്നെ இந்த வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட உப்புகை. 1917 18 നടരാജ മുതലിയാർ എന്ന് വെച്ച ഒരാൾ തന്നെ ഈ തമിഴ്നാട്ടുക്ക് പിക്ചർ എന്ന ഒരു പത്തർ പൊട്ടി, அந்த ஒரு பீஜம் போட்டு சீடு போட்டு உங்களுக்கு தெரியும். 18 ஸ்டார்ட் பண்ணிய இதில் പിന്നെ അത് இந்த வரை வந்துட்டு വലിയ வடவிருட்சம் மாதிரி ஆயிருக்கு. ഇതിന് പിന്നാടിയിൽ ரொம்ப ஆர்டிஸ்ட், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், ஈவன் பொலிட்டீஷியன்ஸ், இவரெல்லாமே அவருடைய ரத்தமே கொடுத்துருக்கு. அப்போ தான் இത്രയും பவர்ஃபுல்லாയിട്ട് ஒரு ஸ்ட்ராங்காக வேர்ல்டு வைடு ஒரு கோலிவுட் ஆயிருக்கு. ഇതിന് പിന്നാടിയിൽ இப்போ நம்ம ஃபேமஸ் ஆர்டிஸ்ட், പിന്നെ டெக்னீஷியன்ஸு, പിന്നെ ഇതിനെല്ലാமே ஜனங்களிലേക്ക് எத்திக்குமாதிரி உங்களை மாதிரி பையன்மார், என் பையன் தான் சொல்லிடுறோம், உங்களெல்லாம் நல்ல ஸ்கேல், உங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் எவ்ரி ஒன். നിങ്ങൾ இந்த மெசேஜ் அந்த അല്ല എന്നോട് மெசேஜ் എന്നല്ല, എന്തമേ സിനിമ എന്നുള്ളൊരു மெசேஜ், அது நல்ல ஆதர்ஷ புத்தி, அது ரிஃபார்ம்ஸு, இதெல்லாமே ஜனங்கள் உள்ளே போகணும். உங்களோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ன்னு வச்சா ரொம்ப பெருசாக இருக்கு. அதுதான் உங்களை ഞാൻ ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த പിക്ചർ ഞാൻ സെലസ്റ്റിയ പ്രൊഡക്ഷൻസ് എന്നൊരു ബാനറിൽ ഫസ്റ്റ് പടം താൻ രഘുറാം. രഘുറാമിൽ முதல்ல ആർട്ടിസ്റ്റ് എന്ത് മാതിരി വേണോ, അത് കണ്ടന്റിന് ഇമ്പോർട്ടൻ്റ് വേണോ, ആർട്ടിസ്റ്റിക്ക് ഇമ്പോർട്ടൻ്റ് വേണോ. ഞാൻ സിനിമയെ പറ്റി പഠിച്ചിട്ട് എന്നോട് ഒരു 3 month 4 month ഞാൻ അതിൽ കംപ്ലീറ്റ് ഡെഡിക്കേറ്റ് பண்ணி, ജനങ്ങൾ എപ്പോഴും മാക്സിമം അക്സെപ്റ്റ് பண்ணது കണ്ടന്റ് എന്ന് എനിക്ക് தெரிஞ்சது. ஈவன் தமிழ், மலையாளம், சவுத் இந்தியன், ஈவன் பாலிவுட் அண்ட் ஹாலிவுட் எல்லாமில் இதுதான் பார்த்துட்டு கண்டென்ட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, ஒரு நல்ல சூப்பர் டைரக்டர் இருக்க, அந்த மெசேஜ் அது நம்ம ஜனங்களுக்கு கரெக்டாகிட்ட புரியுதுங்கில்
അത് ഹിറ്റായിടുമെന്ന് നനച്ചു. പിന്നെ വേറൊരു വിഷയം, ബി ഓപ്പൺ വിത്ത് എവരി വൺ. ഒരു വിഷയം എന്ന് വെച്ചാൽ മണിതാൻ പെരിയ ആർട്ടിസ്റ്റുക്ക് പെരിയ പണിമാണ്, അവർ സൂപ്പറായി പണിരും, അത് വേറെ വിഷയം. അപ്പം നമ്മ റേഞ്ചിൽ ഞാൻ മല താണ്ടിയിട്ട് എന്താ ഇവിടെ സിയാച്ചിൻ മുതൽ എന്താ സഹാറ വരെ പോയിട്ടിരിക്കുക, ഇവനിലെല്ലാം വേറെ പണിയിരിക്കുക. അത് വരുമ്പോൾ അതിനുടെ ആ എമൗണ്ട് നമ്മുടെ ലിമിറ്റഡ് ആയിരിക്കും. അതിനുള്ളിൽ എപ്പോഴും ഒരു സൂപ്പറായിട്ടൊരു പിക്ചർ പോടാം, അതിനെനിക്ക് ഗ്യാരണ്ടി സൈനു ചാവക്കാട്ടൻ എന്ന ഡയറക്ടർ തന്നെ. ആ ഒരൊറ്റ വൺ വേർഡ് ബിലീവ്നെസ്, അത് അവരുടെ ആ വിശ്വാസത്തിന് മേലെ നടന്മാര്, പിന്നെ ആർട്ടിസ്റ്റ്, പിന്നെ ടെക്നീഷ്യൻ, എല്ലാവരും അവരുടെ ഹാർഡ് വർക്ക് അത് ഞാൻ பார்த்துட்டு. நம்ம 60 days നമുക്ക് കംപ്ലീറ്റ് ആയിട്ട് ഷൂട്ടിംഗ് ഇരുന്ന് only pre-production and after post-production. I am not telling about the pre-production and post-production. Only discussion about the shooting. Continue 20 days forest ഏരിയയിൽ ഡേ ആൻഡ് നൈറ്റ് ഷൂട്ടിംഗ് ആണ്. സൂപ്പർ ത്രില്ലർ. എന്നെ பார்த்துட்டு അത് ഉങ്ങൾ തന്നെ ഇതിനെ സപ്പോർട്ട് பண்ணோம். ഈ 20 days ഞാൻ അത് തന്നെ ഒരു മെയിൻ ഇവൻ്റ് ആയിരുന്നു. അതിൽ അഡ്മിനിസ്ട്രേഷൻ വീക്ക്നെസ് ഇതെല്ലാമേ പെർഫെക്റ്റ് ആയിട്ട് പണ്ണ സൈനു ചാവക്കാടൻ തന്നെ. എനിക്ക് ഞാനിതിൽ പുതിയ ആൾ, എനിക്ക് അവളെ தெரியாது. എനിക്ക് എല്ലാവരും പിക്ചർ തന്നെ, ഇവരെല്ലാവരെയും ഞാൻ தெரியும், ഇവരൊന്നും എന്നെ தெரியாது. പിക്ചറിൽ വരില്ല. അപ്പോൾ അന്ത മാതിരി അപ്പോൾ ഓരോരുത്തരായിട്ട് വന്നിട്ട് പിന്നെ கொஞ்சம் ഇതായിരുന്നു. സെറ്റെല്ലാം கொஞ்சம் ഡിസിപ്ലിൻ ആയിരിക്കും, നമ്മൾ പട്ടാളക്കാരൻ അന്ത മാതിരി ഇരിക്കും, അന്ത മാതിരി കുറച്ച് ടൈറ്റായിരുന്നു. അതൊന്നും ഇതില്ല. പക്ഷേ അത് ഇപ്പോൾ അവരെല്ലാം ചൊല്ലിருக்க அதுதான் ബെറ്റർ ആയിരിക്കും ചൊല്ലിയിട്ട് വന്നവരല്ല. ഇനി അതിൽ എന്തെങ്കിലും കമ്മിയായിരിക്കണമെങ്കിൽ നമ്മൾ നെക്സ്റ്റ് ടൈമിൽ അതിൽ വീണ്ടും ഇമ്പ്രൂവ് പണിടും. നെക്സ്റ്റ് പിക്ചർ പറഞ്ഞ അസ്ഥിക്കാരി എന്നൊരു പിക്ചർ നമ്മൾ പൂജ മുടിഞ്ഞിച്ച്, അപ്പോൾ അതിൽ വരും. പിന്നെ இந்த പടം എനിക്കൊരു ആവറേജ് ഇൻകം വന്നിട്ടാ ഞാൻ ഇതിൻ്റെ സെക്കൻഡ് 2 എടുത്തിടും. ആക്ച്വലി പടം വന്ന സെക്കൻഡ് 2 രഘുറാം 2 തന്നെ ഒറിജിനൽ കഥ, അതിന് വേണ്ടിയിട്ട് തന്നെ ഫസ്റ്റ് പോട്ടിരിക്കും. അപ്പോൾ ഇത് ഞാൻ കണ്ടിപ്പായി ചൊല്ലിയിരിക്കാൻ. അപ്പോൾ ഉങ്ങളുടെ സപ്പോർട്ട്, പിന്നെ നമ്മ ആർട്ടിസ്റ്റിൻ്റെ ഹാർഡ് വർക്ക്, அந்த நம்ம ഒരു സ്നേഹം, ഉങ്ങളുടെ സപ്പോർട്ട്, ഇതെല്ലാം താൻ നമ്മൾ കേൾക്കുന്നത്. അപ്പോൾ ആസ് എ പ്രൊഡ്യൂസർ ക്യാപ്റ്റൻ വിനോദ് സെലസ്റ്റിയ ബാനറിൻ്റെ പേരിൽ രഘുറാം എന്ന പിക്ചർക്ക് വേണ്ടിയിട്ട് உங்களுக்கு വേണ്ടിയിട്ട് ഇത് കൊടുത്തിരുന്ന ഉങ്ങളുടെ മുன்னாடி നമ്മൾ വച്ചിരിക്കുന്ന ഞാൻ കേരളത്തുകാരൻ. വൈക്കം എന്ന ഊര്, ഈ വൈക്കം ഊര് എന്നെ ഒരു തമിഴ്നാട്ടുക്ക് എന്നെ ഇമ്പോർട്ടൻസ് தெரியுமா? ഒന്ന് തന്തൈ പെരിയാർ ഇരിക്കും, വൈക്കം വീരൻ தான் சொல்லிடு. പിന്നെ ഇരിക്കുക ഉങ്ങളുടെ മുഖ്യമന്ത്രി ചീഫ് മിനിസ്റ്റർ MGR, നമ്മ പെരിയാളെന്നല്ല, ഈവൻ കടവുളർ ഈക്വൽ. അവരുടെ കൊണ്ടാട്ടിയായിരുന്ന ജാനകിയുടെ പക്കത്ത് നിന്നാണ് എന്നോട് വീട്. അപ്പോൾ 2 അറ്റാച്ച്മെന്റ് എനിക്ക് തമിഴ്നാട്ടിലേക്ക്. എനിക്ക് തമിഴ്നാട്ടിലെ എല്ലാ ജനങ്ങളോ, എല്ലാ യൂത്ത്, ഓൾഡ് ആൻഡ് എവരി പേഴ്സൺ, എവരി സിറ്റിസൺ. അപ്പോൾ എനിക്ക് ഭയങ്കര വിശ്വാസം ഇരിക്കും, ഉങ്ങൾ എന്നെ கைவிடாது. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்குமே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எப்போதுமே மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து தமிழ் ஆர்டிஸ்டை தேடுறாங்கன்னா எடுத்த உடனே பெரிய பெரிய ஸ்டார்ஸை தேடுறதில்லை. இந்த ஸ்டார்ஸ் கூட நடிக்கிற நடிகர்களில் யார் நமக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன கேரக்டரில் யார் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி தான் மலையாளத்தில் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஆதேஷ் பாலாலாம் பல படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் கலை பயணத்தில் முக்கால் பாகத்தை நாங்கள் வில்லன் கூடவோ ஹீரோக்கள் கூடவோ தான் நாங்கள் நடித்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கோம். ஸோ எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டு தான் மலையாளத்துலேருந்து பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி, ஸோ இவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு மலையாளத்தில் இவரை ஹீரோ ஆக்கியிருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஆதேஷ் பாலா இன்னைக்கு மொழி கடந்து மலையாளத்தில் போய் ஒரு ஹீரோவாக அறிமுகமாகுது. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில் நான் சொல்லியிருந்தேன், அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதேஷ் பாலா சொன்னாப்புல, எனக்கு சினிமாவில் எல்லா ஹீரோக்கள் கூட நடிச்சிருப்பேன், ஆனால் எந்த ஹீரோவையும் உரிமையாக
வாடா போடான்னு கூப்பிட்டு அப்படி பழகலை நான். ஏன்னா அப்படி எனக்கு ஒரு ஹீரோவும் இல்லை. ஸோ நம்ம கூட பழகினவங்க யாராவது வாடா போடான்னு பழகின ஒருத்தர் பெரிய ஹீரோ ஆனால் அது நமக்கு ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் அதை வந்து ஒரு மேடையில் ஆதேஷ் பாலா பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அது இன்னைக்கு நிறைவேறிக்குன்னு தான் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் நண்பா. அதாவது அன்னைக்கு நான் சொன்னது வந்து ஒரு நினைவாயிருக்கு, நிறைவேறிக்குன்னு தான் நம்புகிறேன். ஸோ ஆதேஷ் பாலா இந்த படத்து மூலிமா மலையாளத்தை மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் ஒரு பெரிய ஹீரோவாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் கமிட் ஆனது நண்பர் ஆதேஷ் பாலாக்காக தான். ஒரே ஒரு சீன் தான் வந்து பண்ணியிருக்கேன். இதில் கிளைமேக்ஸில் மட்டும் வர ஒரு இல்லை நான் பண்ணியிருக்கேன். என்னைய நிறைய தமிழில் வந்து சின்ன சின்ன கேரக்டரில் பண்ணியிருந்தாலும் மலையாளத்தில் பொறுத்த வரைக்கும் என்னைய முதல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு வில்லனாக ஆக்கினது மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான். ஜனகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் மோகன்லால் சாரும் சுரேஷ் கோபி சாரும் ஹீரோக்களாக நடித்த ஒரு படத்தை நான் மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் மலையாளத்தை பார்த்தீங்கன்னா எந்த இது வரைக்கும் நான் ஒரு 18-19 படம் மேலே பண்ணியிருக்கேன். எல்லா படங்களிலுமே நான் மெயின் வில்லனாக ஃபுல் ஃப்ளெஜ்டு வில்லனாக தான் நான் நடிச்சிருக்கேன். சமீபத்தில் வந்த மாளிகைப்புறம் படத்துக்கு அப்புறம் இன்னும் தீவிரமாக படங்களில் வந்து மலையாள படங்களில் மெயின் வில்லனாக மெயின் கேரக்டர்ஸ் அப்படி நான் நடிச்சிருக்கேன். ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுற ஒரு மலையாள படத்துலனா அது வந்து இந்த ரகுராம் படம் தான். அதுக்கு முக்கிய காரணம் ஆதேஷ் பாலா. அவன் ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லியிருக்கோம் நாங்கள், அவர் ஹீரோவை பண்ணுற படத்தில் நான் வில்லனா பண்ணணுன்னு. ஸோ அதை வந்து இந்த படத்தில் அவன் நிறைவேற்றிருக்குன்னு தான் சொல்லணும். அவன் அப்பப்போ சொல்லுவான், ஹீரோவை பண்ணுற படத்தில் நீ மெயின் வில்லனா பண்ணணும் அப்படின்னு. பட்டு ஒரு சீனாக இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லனா நான் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இந்த படத்தோட இயக்குனர் சைனு சாருக்கும் ப்ரொடியூசர் இவர் வந்து உண்மையிலே ஒரு கேப்டனு, ஒரு மிலிட்டரியில் இருந்தது கேப்டன் அவர்களுக்கும் இந்த படம் குழு மொத்த பேருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் தமிழ் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜுமே ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக தமிழ் நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கோம். நிச்சயமாக நீங்கள் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்கி நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம். என்ன லவுடா பேசுமா? குட் மார்னிங் ஆல். என்னோட பேர் அதிஷ்வா மோகன். நான் வந்து ரெகுரா மூவியில் ஹீரோயினாக நடிச்சிருக்கு. இப்போ இங்கே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தது டைரக்டர் சைனு சாவக்காடன் சார் தான். தேங்க்யூ சார். அப்புறம் இந்த மூவியோட ப்ரொடியூசர் கேப்டன் வினோத் சார். அவர் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தேன். லொக்கேஷன் வந்து ரொம்ப கூலாக தான் இருந்தது. எல்லோரும் நினைக்க அவர் மிலிட்ரியிலெல்லாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமே, அப்படியெல்லாம் கிடையாது. அப்புறம் ஆதேஷ் பாலா சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆக்ஷன் மூவி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மூவி பண்ணியிருக்கு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இப்படி ஒரு ஆக்ஷன் மூவியில் நடிச்சிருக்கு. அதில் வந்து எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. டைரக்டர் சார், அப்புறம் ஆதேஷ் பாலா சார், அவர் வந்து என்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட எப்போ வேணாலும் கேட்கலாம். அவர் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அது இந்த ரியாக்ஷன் கொடுத்தா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் அப்படி. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் டிராகன் ஜிரோஷ் சார் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வச்சு அப்படி என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம். அப்புறம் இந்த டீமில் சார்மலா மேம், அப்புறம் சம்பத் சார் கூட எனக்கு ஒரு சின்ன சீன் இருந்தது. அவரை பார்த்தபோது ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்தது. அப்புறம் அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தேன். அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம மூவி வந்து திஸ் மந்த் 13th ரிலீஸ் ஆகுது. எல்லாருடைய சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. ஹாய், குட் மார்னிங் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் എനിക്ക് തമിഴ് கொஞ்சம் தான் தெரியும். அப்போது அது வந்து ஒത്തിരി ഗ്രാമാറ്റിക്കൽ മിസ്റ്റേക്സ് இருக்கும். ஸோ சாரி ஃபார் தேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை நேம் இஸ் அரவிந்த் வினோத். ஐ டூ
my character name in this movie is Dhruv. അപ്പോൾ இந்த மூவியில் வந்து செகண்ட் ஹீரோ அந்த ஒரு கேரக்டர் தான் த்ரூ. And Raghuram movie is an action thriller. Basically it's an action thriller. அது கூடாது இந்த மூவியில் கொஞ்சம் ஹாரர் எலமெண்ட்ஸ் இருக்குது, சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ it's basically a different mix of genre. ஸோ இந்த மூவி வந்து എനിക്ക് வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த செட்டில் வந்து எல்லா ஆர்டிஸ்റ്റുகளும் வந்து ஒത്തിരി சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ഡയറക്ടർ ഒത്തിരി സപ്പോർട്ട് പണി. ഡയറക്ടർ സാർ വന്ന് ഒത്തിരി ക്ലാസ് താൻ or he gave me so much support to act in certain ways. And also my co-stars, my friendly artists that I met on set, everyone here, all the artists, all the cameraman, the technicians. So basically the set was like a single family. அதுதான் வந்து எனக்கு பயங்கர I was very happy with that. I was very comfortable with that. So I was able to act very, comfortably, and ரொம்ப fun-ஆ இருந்தது. And also I get to act with all certain experienced artists like Sambat sir, Sharmila ma'am, and of course my dear brother Adish Bala sir. And so in the movie வந்து எனக்கு பெரிய very special to me. ஸோ இந்த மூவியோட ஜான்ராஸ் வந்து டிஃப்ரெண்டான. இந்த மூவியில் ஆக்ஷன் சீன்ஸ் ஒத்திரி இருக்குது. இந்த மூவியில் விமன் ஆக்ஷன் இஸ் யூ கேன் see a lot of women fighting. ஸோ அது நார்மல் மூவிஸில் வந்து பார்க்கக்கூடாது. இந்த மூவியில் there are a lot of women fighting. இந்த ராணி அக்கா வந்து ஆൾക്കാരെയൊക്കെ பெரிய அடியும். அதுக்கு மேலே இந்த January 30 നമ്മുടെ മൂവി റിലീസ് ആവുന്നത്. So I would request everyone to support, and I would like to thank everyone that supported me, and everyone, I'm literally the artists, the cameraman, technicians, and also the media people. So I would like to thank everyone. Thank you. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் டெஸ்ஸா. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆல்மோஸ்ட் 10 மூவிஸ் மலையாளம் நடிச்சிருக்கேன். அது எல்லாமே தமிழ் மூவிஸ் வந்து ஒரு 4 to 5 மூவிஸ் நடிச்சிருக்கேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவி வந்து மீஷா மூவி, ஷைன் டாம் சாக்கோ சார். அது வந்து 2 லாங்குவேஜில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற தமிழ் மூவி இதுதான். இதிலும் 2 லாங்குவேஜ் மல்டிலிங்குவல் படம் இருக்குது. அதனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இது எனக்கு ஆக்சுவலாக முதல்ல வாட்டி இந்த சென்னையில் வந்து ப்ரெஸ் மீட் தருன மாதிரி. அதனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எனக்கு தமிழ் படம், தமிழ் பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மலையாளமும் பிடிக்கும், ஆனால் தமிழில் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் எனக்கு. அதனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இந்த மூவி பார்த்தேன்னா அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி மிக்ஸ்டு ஜான்ரு தான். அப்படின்னா ஹொரர் இருக்கும், அது இல்லாமல் ஃபைட்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும். இப்போ என்னோட போர்ஷன் வந்து பார்த்தேன்னா சைனுக்கா சொல்லியிருந்தேன்ல, வந்து முன்னாடி காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் என்னோட போர்ஷன் இருக்கும். ஒரு 3 தம்பராட்டி இருக்குது. அதில் ஒருத்தராக நான் பண்ணியிருக்கேன். இப்போ அது இல்லாமல் சைனு சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுன்னு. கேப்டன் சருக்கு, ப்ரொடியூசர் சருக்கு தேங்க்ஸ். வினீதா மேம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. எல்லாருமே செட்டில் நல்லா பழகிட்டேன். எல்லாருமே ஃபேமிலியாக தான் ஒரு ஒட்டுக்கா லைக் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சின்ன படமாக யாருமே பார்க்க வேணாம், ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன். அதனால எல்லாருமே கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படி முயற்சி பண்ணுறேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.